அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். பொதுவாக நிகழ்ச்சிகள் என்று வருகின்ற பொழுது அந்த டைமுக்கு வரோன்னு நினைப்பேன். இன்னும் குழந்தைகள் வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி, இது ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி. ஆண்டு முழுவதும் பல இடங்களில் சேகரிக்கப்படுகின்ற கழிவுகளை துப்பறிவாளன் நிறுவனத்தின் மூலம் ஒருங்கிணைந்து இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் திருப்பூர் மாநகராட்சியாட்டும் இன்றைக்கு உலகமயமாக்கல் வளர்ந்து வருகின்ற நகரங்களில் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பெரும் சவால் அனைத்து கவர்மெண்ட்டுக்கும், இன்றைக்கி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், இன்றைக்கி நம்முடைய மாநகராட்சி நிர்வாகமாகட்டும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் திடக்கழிவு மேலாண்மை தான். இந்த திடக்கழிவு மேலாண்மையில் நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்கிற தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை நாம் முனைப்போடு மேற்கொண்டு வருகின்றோம். அதற்கு துணையாக துப்பறிவாளன் அமைப்பின் சார்பில் பள்ளிகளில் சேகரிக்கப்படக்கூடிய கழிவுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை அப்புறப்படுத்துகின்ற வண்ணமாகவும் அதை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்துகின்ற வண்ணமாகவும் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்ற துப்பறிவாளன் அமைப்பினுடைய நிர்வாகிகள், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மோகன் அவர்களே, இந்த நல்லதொரு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய திருப்பூர் சவுத் ரோட்டரியுடைய பிரசிடென்ட், நாளும் ஒரு திட்டம் நாளும் ஒரு நல முடியும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு திட்டம், அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக ரோட்டரி சங்கத்தின் மூலமாக தினமும் ஒரு திட்டம் என்கின்ற ஒரு உயர்ந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்ற என் அருமை மாப்பிள்ளை மரியாதைக்குரிய மோகன சுந்தரம் அவர்களே, அண்ணன் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களே, அருமை நண்பர் பத்மநாபன் அவர்களே, சந்தோஷ் அவர்களே, வருகின்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எனது நகரம் எனது பெருமை, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்தி திடக்கழிவு மேலாண்மையில் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகின்றது. நம்முடைய மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் முடிந்து பொறுப்பேற்ற பொழுது திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படுகின்ற குப்பை அளவானது ஒரு 250 ஒரு 300 டன் குப்பைகள் அதில் தொடங்கி இன்னைக்கு ஏறத்தாழ 750 டன் குப்பையை இன்றைக்கி நம்ம திருப்பூர் மாநகராட்சி சேகரித்து வருகின்றது. எனது நகரம் எனது பெருமை, எனது குப்பை எனது பொறுப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் இது ஒரு குப்பை தான் அப்படின்ட்டு ஒரு அலட்சியமாக இல்லாமல் அந்த மாற்றம் என்பது ஒரு மாணவர்களுடைய உங்களுடைய பருவத்திலிருந்து அந்த மாற்றத்தை அடைய வேண்டும். அதுதான் வருகின்ற காலகட்டங்களில் இன்றைக்கும் திருப்பூரில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஒரு 28 மாதங்களில் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு பணிகளை நாங்கள் முனைப்போடு செய்திருந்தாலும் கூட இன்னும் ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாக எதிர்கொள்ள வேண்டிய சவால்களாக நாங்கள் சந்திப்பது திடக்கழிவு. அதில் அந்த மாற்றத்தை இன்றைக்கு மரியாதைக்குரிய பல்வேறு நிகழ்வுகள் அவரோடு கலந்துரையாடக்கூடிய எனக்கு வாய்ப்பு தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்னும் பல்வேறு இடங்களில் வகுப்புகள் எடுத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் அந்த மாற்றத்திற்கு வித்துட்டு வராரு. மாணவ செல்வங்கள், உங்களிடத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து நீங்கள் துவங்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளும் இது குப்பை தான் அப்படின்னு நீங்கள் அலட்சியம் படுத்தாமல் அந்த குப்பையை முறையாக ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வகையில் அதை இன்றைக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று சொல்லக்கூடிய வகையில் அதை பிரித்தெடுத்து அதற்குரிய வகை முறைகளில் வழிமுறைகளில் அதை அப்புறப்படுத்துகின்ற நடவடிக்கையில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டு முழுவதும் கடந்த ஓராண்டில் மற்றும் 13,394 கிலோ என்கின்ற இலக்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு. அது குறிப்பாக பள்ளிகளில் சேகரமாகக்கூடிய குப்பைகளுடைய அளவு 11,394 கிலோ அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைந்திருக்கக்கூடிய துப்பறிவாளன் அமைப்பிற்கு மீண்டும் ஒரு முறை மனதார பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மற்றும் குழந்தை செல்வங்கள் தொடர்ந்து இன்னும் நம்ம மாநகராட்சியில் இந்த ஆண்டு திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு மைல்கல்லாக குப்பையை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று சொல்லக்கூடிய வகையில் மீண்டும் ஒரு பயோசிஎன்ஜி பிளான்ட்டும் எம்ஆர்எஃப் ஃபெசிலிட்டி திருப்பூரில் செயல்படுத்துவதற்கு நாம் முனைப்போடு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அது இந்த ஆண்டு நம்முடைய கனவும் நனவாகும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதனால் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துவது, வேஸ்ட் இஸ் வெல்த் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் அந்த கருத்தை ஆழமாக பதிய வைத்து அந்த மாற்றம் உங்களிலிருந்து துவங்க வேண்டும். நீங்கள் அந்த மாற்றத்தை தொடங்கி உங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் அந்த குப்பைக்கான ஒரு முக்கியத்துவத்தை அவர்களிடத்தில் எடுத்துரைத்து, நான் சார் பேசியிருப்பார் இதுக்கு முன்னாடி அதுக்கு டெக்னிக்கலாக சில விஷயங்கள் எல்லாமே உங்களிடத்தில் எடுத்துரைத்திருப்பார்கள் என்று நம்புகின்றேன். அதையெல்லாம் மனதிலே கொண்டு அந்த மாற்றத்திற்கான
திறவுகோலாக, மாற்றத்திற்கான முன்னோடியாக நீங்கள் இருந்து ஒரு பிராண்ட் அம்பாஸ்டர், ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதை உங்களிடமிருந்து துவங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். கூட்டு முயற்சியில் நல்ல ஒரு மைல்கல்லை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கடந்த ஓராண்டு காலம் இந்த பணிகளில் ஈடுபடுத்தி கொண்ட துப்புரவாளர் அமைப்பிற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.